ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஃபோசி ஆடியோ பிராண்டில் ஒரு 2.1 கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். இதோட மாடல் கோட் BT30D. இதோட டோட்டல் ஆர்எம்எஸ் பவர் 200 வாட்ஸ். இந்த வீடியோவில் இந்த ஆம்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்புறம் சவுண்ட் டெஸ்ட் எல்லாமே பார்க்கலாம். பேக்கேஜ் அன்பாக்ஸ் பண்ணால் 2.1 ஆம்பிளிஃபையர், அதோட ஏசி பவர் அடாப்டர், ப்ளூடூத் ஆண்டனா, அப்புறம் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஆம்போட பில்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அவுட்டர் கவரிங் எல்லாமே மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆம்பை கையில் வச்சு பார்க்கும்போதே நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது. கண்ட்ரோல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குது. ஆம்பிளிஃபையரோட பாட்டமில் 4 ரப்பர் ஃபீட் இருக்குது. ஆம்போட பேக் சைடில் RCA ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கர் அவுட், அப்புறம் ஒரு சப்வூஃபர் ஸ்பீக்கர் அவுட் இருக்குது. சப்வூஃபர் ப்ரீ அவுட்டும் கொடுத்துருக்காங்க. ஆம்போட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் 50+50 வாட்ஸ், சப்வூஃபர் 100 வாட்ஸ் மேக்ஸிமம். இந்த ஆம்பிளிஃபையரோட ஃபோசி ஆடியோ கொடுக்குற ஏசி பவர் அடாப்டர் இது. இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஆக்சுவலாக DC 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இவங்க 24 வோல்ட்டே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 4.5 ஆம்ப்ஸ். இந்த ஆம்பிளிஃபையரில் ப்ளூடூத் 5.0 பில்டின்னாவே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் ஆண்டனா கனெக்ட் பண்ணால் மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்குது. இந்த ஆம்பிளிஃபையரில் TPA3116D2 சிப் 2 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் நமக்கு 200 வாட் சாலிடாக கிடைக்கும். ஆம்பிளிஃபையரில் வால்யூம், பேஸ், ட்ரபிள், அப்புறம் சப்வூஃபர் லெவல் அண்ட் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்போட ஒரு சப்வூஃபர் அப்புறம் 2 சின்ன ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா அதே சப்வூஃபர் அப்புறம் 2 பெரிய ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி அதோட சவுண்ட் குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்பீக்கர் ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பனானா பிளக் வச்சுருந்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதும் ஈஸி, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த கனெக்டரில் உள்ள நாபை லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோலில் கரெக்டாக ஒயரை வச்சுட்டு இப்படி டைட் பண்ணிக்கணும். இப்போ 2 ஸ்பீக்கர் அப்புறம் சப்வூஃபர் ஒயர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஆம்புக்கு ஸ்டீரியோ ஆடியோ இன்புட் வந்து இந்த RCA ஆக்ஸ் இன்புட்டில் கொடுக்குறேன். ஃபெடஸ் பிராண்டில் உள்ள ஒரு ஆக்ஸ் கேபிள் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ராடக்ட் லிங்க் கொடுக்குறேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஏசி பவர் அடாப்டரை ஆம்பிளிஃபையரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். செட்டப் முடிச்சாச்சு. இப்போ ஆம்பிளிஃபையருக்கு நம்ம ஆடியோ இன்புட் கொடுத்து இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். இந்த ஆம்போட எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணுற ஸ்பீக்கர்ஸை பொறுத்து தான் இருக்குது. சின்ன ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணும்போது ஹை ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் மிஸ் ஆகுது. சப்வூஃபர் பெரிய சப்வூஃபர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 24 வோல்ட் பவர் சப்ளை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆம்போட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இன்பில்ட்டாகவே இருக்குது. சப்வூஃபர் ப்ரீ அவுட்டும் இருக்குது, ஸ்பீக்கர் அவுட்டும் இருக்குது, அப்புறம் சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இதோட கரண்ட் ஆன்லைன் ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 8,000 இருக்குது. கிரெடிட் கார்டு ஆஃபர் சேர்த்திங்கன்னா ஒரு 6,800 கிடைக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.